வணக்கம். ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பண்ணைப்புறத்தில் பிறந்த ஒரு நாயகன், எல்லோருக்கும் தெரியும் இளையராஜா. 1000 படங்களுக்கு மேலே இசையமைத்தவர், 15,000 பாடல்களுக்கு மேலே இசையமைத்தவர், 700 படங்கள் அவர் தானே பாடல்களை எழுதியிருக்கார். ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஏன் நீங்களே பாடல் எழுதலாமே அப்படின்னு மேத்தா சொன்ன ஒரு அறிவுரையின் அடிப்படையில் அவருக்குள்ள மீண்டும் ஒரு ஞானம். அப்படி வரக்கூடிய சமயத்தில் தானாக எழுதிய ஒரு உதயகீதத்தில் அந்த பாடல் வரும். பாடு நிலாவி, பாடு நிலாவி தேன் கவிதை, அப்படித்தான் மேத்தா எழுதினாரு. இது லேடிஸ் பாடக்கூடிய விஷயம், ஒரு நிலவை பார்த்து. இதே அடுத்த ஒரு இதில் சரணத்தில் ஜென்ஸ் பாடுவாங்க. அப்போ பாடு நிலாவே அப்படின்னு தான் மேத்தா எழுதினார். அப்போ இளையராஜா சொன்னார், முதல்ல நீங்கள் லேடிஸை ஒரு நிலவை பார்த்து பாடக்கூடிய ஒரு சூழலா பாடு நிலா அப்படின்னு பாடுறான். அடுத்து அதற்கு மறு வார்த்தையாக பதில் வார்த்தையாக பாடக்கூடிய சமயத்தில் ஜென்ஸ் பாடக்கூடிய சமயத்திலையும் நீங்கள் பாடு நிலான்னு இருந்தால் நல்லா இருக்காது, இதை பாடும் நிலாவாக மாற்றிக்கொள்ளட்டுமான்னு கூட கேட்டாராம். அப்போ தான் மேத்தா சொன்னாராம், சூப்பர், எவ்வளோ அற்புதமாக மாற்றிருக்கிறீங்க. பாடு நிலான்னு நான் எழுதினேன், ஆனால் நீங்கள் ஜென்ஸ் பாடக்கூடிய அந்த குரல் அடிப்படையில் பாடும் நிலாவின் மாற்றினீங்க. பார்த்தீங்களா, உண்மையிலே மறக்க முடியாத விஷயம். நீங்களும் பாடல் எழுதலாமேன்னு சொல்லி போட்டு அன்னைக்கே மேத்தா மிகப்பெரிய ஒரு சர்டிஃபிகேட்டை இளையராஜா கொடுத்துருக்கிறார். அதன் அடிப்படையில் எழுந்த விஷயம்தான். அப்போ 700 படங்களுக்கு மேலே இளையராஜா ஏகப்பட்ட படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருக்குள்ள ஒரு ஞானம், எப்படியாவது சிம்போனி இசையை இசைக்க வேண்டும். ஆமாம், அதாவது சிம்போனி இசை குறிப்பாக ஆசிய கண்டத்தில் யாருக்கும் அந்த திறமை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிலவிக்கிட்டு தான் இருக்கு. இந்த சிம்பனி இசையை இசையமைச்ச மொத்தம் ஒரு 4 பேர் தான். மொசாட், ஹைடன், பீத்தோவான், சாய் கோய்கி அப்படிங்கிற ஒரு 4 பேர் தான். இது 5வதாக இன்னைக்கு இளையராஜா அப்படிங்கிற பேர் சேரப்போகுதுங்கிறது உண்மையிலே இது இந்தியாவுக்கு மட்டும் உரித்தான விஷயம் இல்லை, ஆசிய கண்டத்துக்கு, அது குறிப்பாக ஒரு தமிழன் இதை நிகழ்த்தி வந்திருக்கின்றான் அப்படிங்கிறது உண்மையிலே மனம் பூரிப்பான ஒரு விஷயம். பலவிதமான சர்ச்சை கருத்துக்கள், மற்றபடி எப்படிப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் இளையராஜா மேலே சில விஷயங்கள் இருந்தாலுமே கூட, அவர் இன்னைக்கு பாஜக எம்பியாக இருந்தாலுமே கூட இசை என்ற ஒரு வகையில் அவர் தனித்து பார்க்கப்படுகின்றார் அப்படிங்கிறது தான் எல்லோரும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். தனித்து இன்னைக்கு கூட இசையமைக்கிறாங்க, என்ன இருக்கு, ஒன்றுமே கிடையாது. இளவு வீட்டில் மோளம் கொட்டின மாதிரி இருக்கு. ஆனால் அன்னைக்கு எடுத்து பாருங்க, இசை ஞானி இளையராஜாவுக்கு முன்னால் உள்ள அந்த இசை வளர்ச்சி MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி கான்செப்ட், அதுக்கு பின்னால் இளையராஜா வர்றாரு. அந்த ஃபீல்டே மாறி கிராமத்து இசை அன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆமாம் கடைசியாக அடைச்ச படம் வரைக்கும் எல்லாமே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசை காவியங்கள் தான் இத்தனையுமே. அவர் எழுதின பாடல்கள் அப்படித்தான் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே நேரத்தில் அவரும் குரலாகவும் பாடியிருக்கிறார், எழுதியும் இருக்கிறார், பாடியும் இருக்கிறார், இசையமைத்தும் இருக்கிறார். இத்தனை திறமைகள் கொண்டவருக்கு அப்போ சிம்போனி இசைக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? ஆசிய கண்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் யாருமே சிம்போனியை இசைக்க முற்படவில்லை. அவருக்கு அந்த ஞானம் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விரிசலை இன்னைக்கு இலகுவாக்கி தச்சு முடிச்சு அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உடச்சி எறிஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை படைத்து வந்திருக்கிறார்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக ஆமாம் இசை ஞானி இளையராஜா, சிம்போனி இளையராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே அவருடைய பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டா அப்படின்னா இந்த காலத்தினுடைய பாடல்களை போடல, இன்னைக்கும் ஒரு ஞானம் வாய்ந்த, மற்றபடி எப்படி அதை இசை அமைத்தார் அப்படிங்கிற யூகித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்து, அது எங்கள் காலத்தில் தான், குறிப்பிட்ட காலத்தை ஒரு 80, 90, 2000 கான்செப்ட்லாம் அவருடைய கொடி பறந்த ஒரு விஷயம்.
எடுத்த பாடல்கள் எல்லாமே எடுத்த அத்தனையும் வெற்றி. குறிப்பாக குறிப்பிட்ட சில நாயகர்களுக்காக அவர் அடிக்கக்கூடிய இசையெல்லாம் எப்படித்தான் மனுஷன் அடிச்சார் அப்படின்னு பூரித்து போகக்கூடிய ஒரு சூழல். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சாதனையை இந்த தமிழ்நாட்டை நிகழ்த்தினார். இன்னைக்கு வந்து உலக அளவுக்கு நிறுத்தி வந்திருக்கிறார். 6ஆம் தேதி புறப்பட்டார் மார்ச். அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள், அடுத்த நாள் முடியாமல் 8ஆம் தேதி இரவு, அதாவது சரியாக வந்து 9/3/25 நள்ளிரவு வரும். 12:30 நம்ம நேரப்படி 12:30க்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக்கில் வரும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் முக்கியமான ஈவெண்ட் அப்போல்லோ அரங்கத்தில் உலக புகழ் ராயல் பிலார்மோனிக் அப்படிங்கிற குழுவோடு சேர்ந்து அந்த சிம்போனி இசைச்சிருக்காருங்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப பூரிப்பான ஒரு விஷயம். ஆமாம், அதே நேரத்தில் அவர் வந்ததும் கூட நம்ம திமுக அரசு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவித்து, வாழ்த்தை தெரிவித்து, மாலை அணிவித்து, தங்கம் தென்னரசு மற்ற சோன்ஸ் எல்லாரும் வரவேற்றுருக்கு. அதையெல்லாம் விட போகிறதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலினை நேரடியாக போய் சிம்போனினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற கான்செப்ட் நேரடியாக வீட்டுக்கே போய் ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு வந்தார். அப்போ வந்து இசைஞானி இளையராஜா எப்படிலாம் நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி பாருங்க போட்டு பார்த்தோன்னே மு.க. ஸ்டாலினே வந்து பூரிச்சு போயிட்டானா. அதை காண்பித்ததுக்கு இளையராஜாவும் தானும் பூரித்து போய்விட்டோம். அதுக்கு பின்னால் வந்து விசிக தொல் திருமாவளவன் மற்றபடி பாஜக சார்பாக சில நபர்கள்லாம் போய் பார்த்துட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு பின்னாடி புறப்பட்டவர் தான் 10ஆம் தேதி வெற்றியோடு திரும்பி வந்திருக்கிறார். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சிம்போனிங்கிறது 4 பகுதியை கொண்டது. அந்த 4th அந்த கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் சரி, ஃப்ரண்ட்லேயும் சரி, யாருமே கைதட்டக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான ஒரு விதி இருக்கு. அந்த விதியை மீறிவிடக்கூடாது. அந்த விதியை மீறாமல் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து அது வெற்றியான ஒரு விஷயம். அதற்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருந்திருக்கணும். இந்த ஒரு சிம்போனி அப்படிங்கிற ஒரு 4 பிரிவை கொண்டது உலக அளவுக்கு இன்னைக்கு சாதனை படைத்து இளையராஜா வந்திருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இன்னைக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து எல்லோரும் டவுன்லோட் செஞ்சு பார்க்காதீங்க, அதை நேரில் உணர வேண்டும். அதை நிகழ்வு வந்து நம் மண்ணில் நடக்கும், அதுவரை காத்திருங்கள் போட்டு சொல்லியிருக்கிறார் பேட்டியில். 10ஆம் தேதி அளித்த பேட்டியில் சென்னைக்கு வந்து இறங்கினதுக்கு பின்னால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, காத்திருக்க தயார். இளையராஜாவை பார்த்து நாம் சொல்லக்கூடியது காத்திருக்க தயார். மற்றபடி வந்து கட்டணம் இல்லாமல் நீங்கள் பொது வழியில், ஆமாம், கண்ணாடி கூண்டுக்குள் வாசித்து அதை மக்கள் கண்டுகளிக்க வேண்டும். அதற்கு என்ன ஏற்பாடு செய்யுங்க. ஆமாம், இதற்கும் ராயல்டி மற்ற ஷோ அந்த பிரச்சனை ஏற்படுத்தாமல் கரெக்டாக உங்களுடைய ஒரு விஷயமா, விடுதலையா, ஒரு சுதந்திரமா அதை மக்களுக்கு விட்டு கொடுங்கள் அப்படிங்கிறது மிக எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கு. அதை இளையராஜா செய்வார் என்ற நம்பிக்கை நிறைவே. அதனால வந்து காத்திருக்க தயார். அதே நேரத்தில் இசை தெய்வம்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க. ஏன்னா நான் வந்து தெய்வம்லாம் கிடையாது, பண்ணைப்புறத்திலிருந்து வெறும் காலில் நடந்து வந்தவன். இந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணியிருக்கேங்கிறது உண்மையிலே இதை வைத்து இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக ஆமாம் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் வர வேண்டும். அது வந்து எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது போட்டு சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அதன் அடிப்படையில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு மிக அற்புதமான ஒரு முன் வழிகாட்டியாக இளையராஜா ஆகிவிட்டார் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அதையெல்லாம் மீண்டும் அந்த செய்தியில் சொல்றார். எனக்கு 82 வயசு ஆயிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. 82 வயசு ஆயிடுச்சு, இனிமே இது என்ன இருக்கு, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஆரம்பம். 1000 படங்களுக்கு அவர் இசையமைத்தது பெருசா நினைக்கல, 15,000 பாடல்களுக்கு இசையமைத்து பெருசா நினைக்கல, 700 படங்களுக்கு அவர் வந்து கவிதை லிரிக்ஸ் எழுதுறத பெருசா நினைக்கிறார், பலவிதமான பாடல்களை பாடியதை வந்து அவர் பெருசா நினைக்கிறார். இந்த சிம்போனியை வந்து மிக உயர்வாக நினைத்து இதுதான் ஆரம்பம்னு சொல்லிக்காரு பார்த்தீங்களா. உண்மையிலே வந்து இளமையான ஒரு எண்ணத்தோடு இளையராஜா என்று இருந்து கொண்டிருக்கிறார். 82 வயதிலும் இசை என்பது எல்லோரையும் இளமையாகவே வைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இசைஞானி இளையராஜா வந்து அற்புதமான ஒரு உதாரணம். உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், மற்றபடி முடியாத ஒரு சூழல் அப்படின்னு வச்சுக்கலாம், அதற்கு தகுந்த ஒரு பாடலை போட்டு கேட்கக்கூடிய சமயத்தில் மனசு வந்து அப்படி இலவும். அதுக்கு பேர் மியூசிக் தெரப்பி அப்படின்னு பேர். அதுக்கு தகுந்த மாதிரி இசைங்க போடக்கூடிய சமயத்தில் மனம் இலகுவாகி அப்படியே லயித்து அந்த மன அழுத்தமே போயிடும், வரக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்த்து விடக்கூடிய சூழல். அதன் அடிப்படையில் வந்து அவர் மீண்டும் சொல்லியிருக்கிறார்,
நான் வந்து லண்டனில் மட்டும் இன்னைக்கு பண்ணல, மற்றபடி வந்து 13 நாடுகள் நான் பண்ண போகிறேன். ஜெர்மன், பிரான்ஸ், துபாய்னு சொல்லிட்டு 13 நாடுகளில் இந்த சிம்பொனி இசை இசைக்க போகிறேன். கூடிய விரைவில் பாருங்கள். அதுக்கு வேணால் கட்டணத்தை வசூல் பண்ணிக்கங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் கட்டணம் வசூல் செய்யாமல், ஆமாம் ஒய்எம்சி மைதானம் இருக்குது, மற்றபடி ஏகப்பட்ட மைதானம்லாம் இருக்குது. தமிழக அளவுக்கு மிக பொதுவான ஒரு இடத்துல ஒரு டேட்டை குறித்து ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு திமுக அரசும் கட்டாயமாக உதவி செய்யும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த திராவிட மாடல் அரசு கட்டாயமாக உதவி செய்யும். இதை வந்து மு.க. ஸ்டாலின் செய்வார் என்ற நம்பிக்கை நிறைய இருக்கு. அதனால வந்து இளையராஜா தன்னுடைய சிம்பொனி இசையை சென்னையில் குறிப்பான ஒரு இடத்துல ஓப்பனா, ஏன்னா வந்து இசை அப்படிங்கிறப்ப ஒரு காற்று படக்கூடிய இசை வேறு திசையில் மாறக்கூடிய விஷயம். அதனால அவர்களுக்கு மட்டும் ஒரு கண்ணாடி கூண்டு ஏசியில் அமைச்சு உள்ள உட்காந்து சுற்றி வர மக்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய, வேடிக்கை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா உள்ளே இருக்கக்கூடிய இசை வந்து வெளியே வரணும். ரொம்ப அற்புதமா இருக்கும். இதை வந்து இசைஞானி இளையராஜா ஒய்எம்சிஏ மைதானம், மற்றபடி இருக்கக்கூடிய ஓப்பன் டாக்கான பெரிய பெரிய மைதானம், அப்புறம் பச்சை பாஸ் ஆப்போசிட் இருக்கக்கூடிய மைதானத்தில், கல்லூரி மைதானத்தில் செய்து காட்டி மக்கள் முன்னால் இலவசமாக அதை நிகழ்த்த வேண்டும். அதை மக்கள் பார்க்க வேண்டும். அது வந்து எல்லோருடைய விருப்பமும் கூட. அதே நேரத்தில் உங்களுடைய ரசிகன் என்ற முறையில் என்னுடைய விருப்பமாகவும் நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில்.